ஹாய் மை ஃபேமிலிஸ் இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா பூனைக்குட்டி வெளியில் நிற்கிறத பார்த்து கண்மணி பாப்பா ரொம்ப சிரிச்சுக்கிட்டு அழகாக வாலாட்டிட்டு நிற்கிறத பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உடனே என்ன பண்ணேன், பூனைக்குட்டியை மெல்லமாக பிடிச்சி அப்படியே வீட்டுக்கு கொண்டு போயிடலாம், வெளியில் வேற மழை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமாக தடவி வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தேங்க. வீட்டுக்குள்ளே கொண்டு விட்ட உடனே பூனைக்குட்டி நல்லா பயந்துருச்சு. ப்ரூனோவை கட்டி வச்சிருந்தேன். ஆனால் பூனைக்குட்டி கையிலேருந்து என்ன செஞ்சிருச்சு, வெளியில் வந்து பார்த்தீங்களா கண்மணி விரட்டி விரட்டி பயங்கரமாக கடிக்க ஆரம்பிச்சிட்டா. என்னால் சமாளிக்க முடியல. அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. அந்த நேரத்தில் நான் ஒரே சத்தம். அதுக்கப்புறம் ப்ரூனோ இந்த பக்கம் கட்டி வச்சிருந்தேன்னா, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, தப்பி இந்த பக்கம் வந்துச்சுது. ப்ரூனோவும் சேர்ந்து கடிக்கிறா அப்படி. ப்ரூனோ அப்படி 2 கையும் வச்சு அப்படியே அமுக்கி பிடிச்சிட்டான் பார்த்துக்கோங்க. எனக்கு எதுவுமே பண்ண முடியல. ஊரே கூட்டி சத்தம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் எப்படியோ காப்பாத்தி லாஸ்ட்ல பூனைக்குட்டி பின்னாடி காமன் இருக்கு பார்த்தீங்களா, அது வழியே சாடி போயிடுச்சு. ஆனா கண்மணி எதுவுமே தெரியாத மாரி நல்ல பிள்ளை மாரி வந்து இருந்துட்டாங்க. அப்புறம் ஐயோ! இனி பூனைக்குட்டி வராதோன்னு நெனச்சேங்க. பாருங்க மழையில நனைஞ்சிட்டு மாமரத்து கொப்புக்குள்ளாடி வந்து இருந்துட்டே இருந்தது. கூப்பிட்ட உடனே எனக்கு சவுண்டு குடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம மெல்ல மெல்ல பக்கத்துல வந்துருச்சுங்க. நான் எதுவும் பல்லு எதுவும் பட்டுருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா போய் பார்த்து மெல்லமா பிடிச்சி பார்த்தேன். இல்ல. சரியா நல்லபடியா நிக்கிறாங்க. எப்படியாவது பூனைக்குட்டிய வீட்டுக்குள்ள கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1, 2 பேருக்கு கமெண்ட் தொடர்ந்து இருக்குது. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. பூனைக்குட்டியோட உயிர் இன்னைக்கு கிடைச்சது ஒரு பெரிய விஷயம். அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய மரண போராட்டம் தான் எங்க வீட்ல நடந்துச்சு. நான் இன்னைக்கு ரொம்பவே உண்மையிலே பயந்துட்டேன். எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணு தெரியாத பாப்பா மாதிரி வந்து படுத்திருக்கா. பூனைக்குட்டி இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. அதனால புரிஞ்சுக்கோங்க. வீட்டுக்குள்ள கொண்டு வராத காரணம் இதனால தான். சரியாங்க?